Children's Hospitals. உழைப்பு அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். என்னைக்குமே நல்ல உழைப்புடையவர்களாக நம்ம இருக்கணும். உழைப்பை என்றைக்கு புறந்தழுகிறோமோ அன்றைக்கு நம்மளுக்கான எதிர்ப்புகள் ஆபத்துகள் வர ரெடியா இருக்கும். நார்த் இந்தியன்ஸ் வராங்க. ஏன் வராங்க? நீங்க எங்க உழைப்பை உதாசீனப்படுத்தினீர்களோ அங்கதான் அவங்க வராங்க. சீனியர் ஜூனியரை ப்ரெஸ் பண்ணுவாங்க, த்ரெஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்க தான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் மேலே வர்றது எப்படின்னா உங்களுடைய நேர்மை, இடைவிடாத உழைப்பு. என் பேர் கௌஷல். எனக்கு வீசிங் ப்ராப்ளம்காக எனக்கு ஒரு 6 இயர்ஸாக இருக்குது. இங்கிலீஷ் மெடிசன் டெம்பரவரியாக மட்டும் ரிசல்ட் இருந்துச்சு. இப்போது மூச்சு விடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்குது, இருமல் வர்றதில்லை. இந்த மாதிரி பிரச்சனைக்கு யார் வேணால் இங்கே வரலாம். இங்கே நல்லா பார்க்குறாங்க. தேங்க்யூ ஃபார் சன்ஸ் ஹாஸ்பிட்டல். வணக்கம் நண்பர்களே. உழைப்பு அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். உழைக்காமல் சோம்பேறியாக இருக்கிறதுங்கிறது உலகத்தையே நம்ம வெறுத்து ஒதுக்கி நம்ம உலகத்தில் வாழ தகுதியற்றவர்களாக ஆவது நம்முடைய சோம்பேறித்தனம். என்றைக்குமே நல்ல உழைப்புடையவர்களாக நம்ம இருக்கணும். உழைப்புங்கிறது நிறைய பேர் ஸ்மார்ட் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்லாம் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஒர்க்கு, சம்திங் ஒர்க்கு. நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்னால் உடனே நம்ம கார்ப்பரேட் கல்ச்சரு இது தப்பு, இது ஸ்மார்ட் ஒர்க்கை பற்றி பேசுகிறாங்க, அப்படிலாம் கிடையாது. எந்த வேலையாக இருந்தாலும் படித்ததுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செய்யணும். அந்த இடத்துல போய் நான் மண்வெட்டி எடுத்து வேலை செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் சிறப்பான சிந்தனையுடன் வேலை செய்யலாம். தட் இஸ் கால்டு ஸ்மார்ட் ஒர்க். அதே மாதிரி உழைப்பாளர்கள் நல்ல உழைக்க தெரிந்து இருக்கணும். நல்ல உழைப்பு இருக்கிறவங்க நல்ல உழைக்க தெரிஞ்சால் அந்த நாடு காப்பாற்றப்படும், நாடு முன்னேறும், வீடு முன்னேறும், நம்முடைய சார்ந்த சமூகம் முன்னேறும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கு. உழைப்பை என்றைக்கு புறந்தழுகிறோமோ அன்றைக்கு நம்மளுக்கான எதிர்ப்புகள், நம்மளுக்கான த்ரெட்ஸ், ஆபத்துகள் வர ரெடியாக இருக்கும். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளே இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, நார்த் இந்தியன்ஸ் வராங்க. ஏன் வராங்க? நீங்கள் எங்கே உழைப்பை உதாசீனப்படுத்தினீர்களோ அங்கே தான் அவங்க வராங்க. ஒரு இடத்துல ஒரு 10 ஸ்டாஃப் சாத்துவோம். ஏன்னா இவங்க வேலை செய்யக்கூடாது, அவங்கள குறை சொல்கிறது, இவங்கள கார்னர் பண்ணுறது, இவங்க முன்னேறினா என்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். மிக மிக தவறான விஷயம். உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்பவர்களுக்கு அடுத்தவரை பார்க்குறதுக்கு டைமே இருக்காது. அது உழைப்புலையும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, அது உழைப்பாளிகளாக இருந்தாலும் சரி, வியாபார ரீதியாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சோம்னா யூ வில் பி அப்ரிஷியேட்டட், யூ வில் பி ரெகக்னைஸ்ட். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அறியப்படுவீர்கள். அது நீங்கள் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள், முழுமையாக செய்யுங்கள். நீங்கள் கரெக்டான உங்களுக்கு கம்யூனிகேட்டராக இருங்கள். ஒரு இடத்துல உங்களுக்கு தவறுகள் சொல்லப்படும் போது இல்லை, இது என்னுடைய தவறு இல்லை, நான் சிறப்பாக செய்தேன் அப்படிங்கிற விஷயத்தை கரெக்டான இடத்துல நீங்கள் அதை கம்யூனிகேட் பண்ணணும். சரியான ஒரு சின்ன பிரச்சனை நான் அந்த இடத்த விட்டு ஓடிடக்கூடாது. உழைப்பு என்பது சீரான உழைப்பாக இருக்கணும். நீங்கள் ஒரு புதையல் இருக்குது, நம்ம 30 அடியில் புதையல் இருக்கும்போது நம்ம 20 அடி தோண்டினா வரலன்னு போக முடியுமா? 29 அடி தோண்டினாலும் யூஸ் இல்லை. 29.5 தோண்டிட்டு நான் போய் டயர்ட் ஆகிட்டேன்னு போனால் யூஸ் இல்லை. 30 அடியும் தோண்டினா தான் அந்த புதையல் உங்களுக்கு கிடைக்கும்னா 30 அடியும் நீங்கள் தோண்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம உழைப்பை கொடுக்கும் பொழுது நம்ம அடிமைத்தனத்துக்கு மாற தயாராக இருக்க வேண்டும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அது ஃபாரினர்ஸ் நம்ம பிடிச்சதாக இருக்கட்டும், இல்லை இப்போ நம்ம நார்த் இந்தியன்ஸ் எல்லா இடத்துலையும், ஹோட்டல் போனால் நார்த் இந்தியன், வீட்டுக்கு வந்தால் நார்த் இந்தியன், நீங்கள் ஒரு இடத்துல போய் டைல்ஸ் ஓட்டுறதுனா அவங்க தான், இப்போ கட்டட வேலைன்னா அவங்க தான், ரோடு போடுறதுனா அவங்க தான், காய் விற்கிறது, எல்லா ஃபீல்டுலையுமே அவங்க அத்தனை பரவி இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய உழைப்பை புறந்தள்ளிய ஒரு விஷயம், நேர்மையை புறந்தள்ளிய ஒரு விஷயம், சகிப்புத்தன்மையை புறந்தள்ளிய ஒரு விஷயம். ஏன்னா இடத்துல போய் ஒரு இடத்துல உட்கார மாட்டான், தன்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்ய மாட்டான். நம்மகிட்ட ஒரு பொருள் கொடுத்தா அதை தன்னுடைய பொருள் மாதிரி பாதுகாக்கணும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க, அப்படியே டகடகன்னு அடிக்க வேண்டியது, வேலையை முடிக்க அப்படியே கிளம்பி போகிறது. காலையில் எழுந்திரிச்சு அந்த தொழில்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலையில் ஒரு சமையல்காரங்களாக இருக்கலாம், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ஒரு சின்ன ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் சமையல் செய்து பாருங்கள், உங்களுடைய வேலை வேறு லெவலில் இருக்கும். என்ன வேலையை வேணால் செய்யுங்க, நீங்கள் செய்கிற வேலை நீங்கள் தான் நம்பர் 1 இருக்கணும். இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் சமையல் செய்யலாம், வண்டி ஓட்டலாம், இல்லை வேறு ஏதாவது கலைத்தொழில் புரியலாம், என்ன வேணால் செய்யுங்க. அப்போ உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கக்கூடிய விதம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கணும். நீங்கள் அதற்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபடணும். எல்லாரோடையும் ஒருங்கிணைந்து வேலை செய்யணும். வேலை செய்யும் பொழுது ஐயோ இவர் எனக்கு இது பண்ணிடுவார், இவங்க எனக்கு கார்னர் பண்ணிடுவாங்க, ஒருத்தரும் கார்னர் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய வேலை சிறப்பாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களை யாருமே கார்னர் பண்ண முடியாது. நீங்கள் தெளிந்து மேலே வருவீர்கள். ஆனால் அதற்கான பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாமே தேவை. நிறைய இடத்துல இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஈகோ இருக்கும், இப்போ சீனியர் ஜூனியரை ப்ரெஸ் பண்ணுவாங்க, த்ரெஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் மேலே வர்றது எப்படின்னா உங்களுடைய நேர்மை,
இடைவிடாத உழைப்பு, நன்றாக புரிந்து கொள்ளும் தன்மை, எங்காவது புரிதல் மிஸ் ஆகும்போது நீங்கள் உங்களுடைய கரெக்டான விஷயங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்தல், சரியான கம்யூனிகேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உழைப்புக்கான ஊதியம் கிடைத்தே தீரும். ஸோ உழைங்க, நல்லா ஒரு நேர்மையாக உழைங்க. உழைப்பு சிந்தருக்கு எந்த இடத்துலையும் பயப்படாதீர்கள். உங்களுடைய உழைப்பிற்கு இன்று ஒரு ரெகனைஸ் கிடைக்காம போகலாம், ஒரு நாளை ரெகனைஸ் கிடைக்கும், ஆனால் நாளை மறுநாள் கண்டிப்பாக கிடைத்தே தரும். அதற்குள்ளே நீங்கள் ஒரு இடத்துலேருந்து தெரிச்சிங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அதை விட பெரிய பிரச்சனைகள் இருக்கும், அதை விட பெரிய ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ எப்போவுமே இருக்கிற இடத்துல நாம் சின்சியராக, என்னுடைய வேலையை என்னை விட வேறு யாரும் சிறப்பாக செய்யக்கூடாது. நான் வண்டி ஓட்டினேன்னா நான் இப்படி தான் ஓட்டுவேன், என் வண்டியை க்ளீனாக வச்சுக்குவேன், க்ளீனாக துடைப்பேன், க்ளீனாக எடுப்பேன். இப்படி ஒரு எண்ணம் இருக்கணும். நம்ம செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செய்யக்கூடிய தொழிலை மிகச்சிறந்ததாக அப்படியே ஃபீல் பண்ணி செய்யணும். இது செய்யும் பொழுது யூ வில் பி ரெகக்னைஸ்ட். நீங்கள் ஒரு நாள் அறியப்படுவீர்கள். மிகச்சிறந்த தொழிலாளியாக, மிகச்சிறந்த உழைப்பாளியாக, மிகச்சிறந்த வியாபாரியாக, மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளராக உங்கள் வாழ்க்கை பயணிக்கும். ஸோ நம்ம உழைப்பை தொலைச்சோம், நேர்மையை தொலைச்சோம், நம்ம உழைக்கிறதுக்கு அஞ்சினோம், எப்போ பார் சோம்பேறியாக இருந்தோம்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் புறந்தள்ளப்படுவோம். நம்ம வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் பல நிலையில் போவோம். ஸோ எப்போவுமே உழைக்க தயாராக இருங்கள். நீங்கள் உழைச்சிங்கன்னா என்றைக்குமே அடிமையாக ஒரு சூழ்நிலை வரவே வராது. நன்றி, வணக்கம். We strongly believe the first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily, and if necessary it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். Saran's Hospitals.